இங்கே பாருங்கள், மதுர் வடை செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் இதால் 1 டம்ளர் அரிசி மாவு, 1/2 டம்ளர் ரவை, 1/2 டம்ளர் மைதா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு இல்லை கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணது, கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணுங்க. இல்லைன்னா கெட்டி ரொம்பவும் தண்ணியாட்டம் போயிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சுத்தமாக இது ரவை கொஞ்சம் ஊறணும். ஏன்னா ரவை ஊறி 10 நிமிஷமாக ஊறி தான் அப்புறமா வடை தட்டி போடணும். பசஞ்சு வச்சுங்க, 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், கொஞ்சோண்டு சோம்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கேன், வாசமாக இருக்கும். மொத்தமாக தட்டக்கூடாதுங்க, கொஞ்சம் மெலிசாக தட்டணும். ஏன்னா வேக லேட்டாகும். அது கவர், ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி நல்லா மெலிசாக தட்டுங்க. அப்புறம் சீக்கிரம் வேகும். பொறுமையாக தட்டு பாருங்க. நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று தட்டி போட்டுருவோம் சைடில். 2 3 அதுக்கு மேலே போட முடியாது. ஆனால் பெருசாக இருக்குல்ல, அதனால் இன்னொரு வடை போட்டுருவோம். இதே போல் அரிசி மாவு 1 கப்பு, 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு மைதா, 3 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இல்லை கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் 2 எல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துவிட்டு கேரட் 1 துருவி போட்டிருக்கேன். தட்டி எண்ணெயில் போடுங்க, மெலிசாக தட்டுங்க. ரவை போடுறதால 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தட்டுங்க. எண்ணெய்லாம் இழுக்காது, மொறுன்னு நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.